ஏங்க இங்க வச்சிருந்த மாங்காய் எங்க? இவன் தப்பு பண்ண எங்க கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு குழந்தைய அடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்ட நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஏற்கனவே நஷ்டம். இப்படி பண்ணா இன்னும் எவ்வளவு நஷ்டமாகும் தெரியுமா? நஷ்டத்தை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வேலையை மட்டும் பாருங்க போதும். அவ்வளவு லேபர்ஸ் நாம எங்க போறது? அதுக்கு மிஸ்டர் தாஸ் பீகார்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. என்ன சார்? கண்டிப்பா கூட்டு வரேன் மேடம். உங்களுக்கு எவ்வளவு ஆள் தேவைப்படும்? ஒரு 1000 இருந்தா ஓகே. நாளை காலையில அவங்க எல்லாருமே சைட்ல இருப்பாங்க மேடம். எல்லாரும் ப்ரொஃபஷனல் லேபர்ஸ் தானே? ப்ரொஃபஷனல் மேசனர்ஸ் அண்ட் லேபர்ஸ். காஸ்ட் பத்தி நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். லேபர்ஸ் ரெடியா இருப்பாங்க. நீங்க நல்லபடியா வேலையை முடிக்கணும். அது மட்டும் தான் எங்களோட கவலை. ஓகேயா? கவுந்தா ரிஷி, நான் இவனுக்கு குழிதான் தோண்டினேன். இவன் அவன் அதுல புதைச்சி சமாதியே கட்டிட்டான். எக்ஸலன்ட் ஜாப் லக்ஷ்மி. மேடம், இவ்வளவு நஷ்டத்துலயும் இந்த ப்ராஜெக்டை நீங்க பண்ணிதான் ஆகணுமா? சார், நஷ்டம் எவ்வளவு ஆக போகுதுன்னு ஒரு நினைக்கிறீங்க? 50 கோடி ரூபா ஆகும். இத பண்ண 50 கோடி தானே சார் நஷ்டம் ஆகும். ஆனா பண்ணலனா கிட்டத்தட்ட ரிஷியோட 500 crores ப்ராப்பர்ட்டி, கேஷ் டெபாசிட், குட்வில் எல்லாமே போயிடும் சார். அதுக்கு 50 கோடி லாஸ் ஆனா பரவாயில்ல இல்லையா? அது மட்டும் இல்ல சார், இந்த 50 கோடி ரூபாய் லாஸ எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும் சார். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. அவனுக்கு இந்த 50 கோடிலாம் ஒண்ணுமே இல்ல. மா, அதுக்கும் தான் அந்த லட்சுமி ஏதோ வழி இருக்குன்னு சொல்றாளே. இந்த ப்ராஜெக்ட் நடக்காம இருந்தாதான் ரிஷி என்னால பழி தீர்க்க முடியும். அப்போ அத முதல்ல தடுத்து நிறுத்துற வழிய பாருங்க. அதுக்குதான் எந்த ஐடியாவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேடம், எங்க எல்லாருக்கும் ஓகே. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். நாளைக்கு காலையில அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி நீங்க எல்லாருமே வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ. எக்ஸலன்ட் லக்ஷ்மி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். அண்ணே, இன்னைக்கே எல்லார் பேர்லயும் அக்ரிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் காலையிலேயே சைன் பண்ணி எல்லா வேலையும் ஆரம்பிக்க முடியும். அதுக்கான வேலையை போய் பாருங்க. கண்டிப்பா பண்ணிடுறேன் தம்பி. வரமா. சரிங்கண்ணா. ச்சே, இவ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கு. ஏமா, நீங்க அவள மாடு மேய்க்கிறவன்னு சொன்னீங்க, ஆனா அவ உங்களையே மேய்ச்சிருவா போல இருக்கேமா. வாய மூடு. சரிம்மா. யாராலையும் என்ன மேய்க்க முடியாது. பொறுத்து இருந்து பார் அந்த லக்ஷ்மியை நான் என்ன பண்றேன்னு. லேபர்ஸ் 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 லேபர்ஸ், இதெல்லாம் அந்த தாசால தான். அந்த தாஸ் இருக்க தைரியத்துல தான் இவ இப்படி ஆடுறா. ஏ தாஸ், நீ இல்லனா இவன் தப்பு பண்ண எங்க கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு குழந்தைய அடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்ட நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. இன்னொரு தடவை அவன் மேல உங்க கை பட்டுச்சு, கையை உடைச்சிருப்பேன். என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அத்தனை பேருக்கு முன்னால வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உன்னை இப்படியே விடக்கூடாது, விடவும் மாட்டேன்டி. ஏயானோ, என்னையவா வீட்டை விட்டு வெளியில விரட்டுவேன்னு சொன்ன? வீட்டை விட்டு வெளில போறது நான் இல்லடி, நீ. என்ன கிரிமினலா யோசிக்க வச்சேன்னு வச்சுக்க, உன் கழுத்துல இருக்கிற தாலிய என்னால இறக்கவும் முடியும், அந்த தாலியை இன்னொருத்தி கழுத்துல ஏத்தவும் முடியும். உன் குடும்பத்தை கரு அறுக்காம விட மாட்டேன்.
நான் ஜெயில பட்ட அவமானமோ இந்த வீட்ல பட்டுக்கிட்டு இருக்கிற அவமானமோ என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். மா மா என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஏண்டி இன்னும் இந்த வீட்டை விட்டு ஏன் போகலன்னு கேக்குறியா? என்னம்மா இப்படி பேசுற? உன் பொண்ணு நான் இங்க இருக்கும்போது நீ எங்க போவ? அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். எங்கம்மா போற? ஆ? இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமல போக போகுது. மா நீ ஒண்ணு அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் கூட தாம்மா இருக்கணும். உன்னை யாரும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். ஏன் உன் கூட இருந்து உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இன்னும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நான் நிக்கணும்னு சொல்றியா? சொல்லுடி. அந்த அனாதை கழுத நேத்து வந்த நாயி அந்த யாழ்லயே நானும் ஒன்னாடி. அவளுக்கு இருக்கிற மரியாதை கூட உன்னை பெத்தவ எனக்கு இல்லாம போச்சே, அது உனக்கு தெரியலையா? மா அந்த குட்டி பிசாசு இந்த வீட்ல இருக்க கூடாது. அப்பதான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். மா யாரோ ஒருத்திக்காக என்ன பெத்தவ உன்னை நான் இழக்க முடியாதுமா. அதான் இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் ஒண்ணு மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்கன்னு சொல்றல. ஆமா இப்ப சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் நான் ஏதாச்சும் பண்ணனா என் மண்டையில நறுக்கு நறுக்கு கொட்டுவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்படிலாம் நான் பண்ண மாட்டேமா. நான் வாழ வந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் ஒருத்தி சப்போர்ட் எனக்கு இருந்தா போதும். என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிம்மா நீ உள்ள வா. நீ போ, நான் வரேன். ம் அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? போக மாட்டேன். உங்க எல்லார் காலையும் நான் விழணும்னு எதிர்பார்த்தீங்கல்ல? நான் கால்ல விழறதா இருந்தா கூட அது மத்தவங்க காலை வாரத்துக்கா இருக்குமே தவிர மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காது. ஏன்னா அவ்வளவு மோசமானவன் நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க மேடம், எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? எனக்காக நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என்ன மேடம் இது? பணம் உங்களுக்காக தான். எனக்காகவா? எதுக்கு மேடம்? உங்களுக்கும் பீகார்ல இருந்து ஒர்க்கர்ஸ் கூட்டிட்டு வரணுமா? எனக்கு எதுக்கு? நான் தான் திருவண்ணாமலையில இருந்து ஒர்க்கர்ஸ் அள்ளி கொண்டு வந்து வச்சிருக்கேனே. பின்ன எதுக்கு மேடம்? பீகார்ல இருந்து ரிஷிக்கு ஒர்க்கர்ஸ் கொண்டு வராம இருக்கிறதுக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ரிஷிக்கு நீங்க ஆட்களை சப்ளை பண்ணாம இருக்கிறதுக்கு. மேடம், நான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டேன் மேடம். அதனால என்ன? இப்ப முடியாதுன்னு நோட்டீஸ் கொடுங்க. அதுக்கு பயமா இருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கோங்க. எனக்கு உடம்பு முடியல, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. மேடம், அவர் ஏற்கனவே லாஸ்ல இருக்காரு மேடம். சோ வாட்? உங்களுக்கான லாபத்தை தான் நான் கொடுக்கறேன்ல. இல்ல மேடம், நான் ஏற்கனவே அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் மேடம். வாக்கு பெரிய பொல்லாத வாக்கு. இங்க பாருங்க, இந்த பெட்டி ஃபுல்லா பணம் இருக்கு, எடுத்துக்கோங்க. இதுவும் பத்தலனா இன்னொரு பெட்டி ஃபுல்லா பணம் தரேன். அதுவும் பத்தலனா இன்னும் 2 பெட்டி பணம் தரேன், வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க தனியா ப்ராஜெக்ட் பண்ணா கூட உங்களுக்கு இவ்ளோ பணம் கிடைக்காது. இன்ஃபேக்ட் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு தனி ப்ராஜெக்டே கொடுக்கறேன். இது தப்பு இல்லையா மேடம்? தப்பு இல்லைங்க. தப்பு இல்லாம பண்ணா எதுவுமே தப்பாகாது. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் மேடம். யோசிங்க. யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். பதில நான் நாளைக்கு சொல்றேன் மேடம். நாளைக்கா? சரி, ஓகே. நாளை காலையில 8 மணிக்குள்ள சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆல்டர்னேட் ஏதாவது யோசிக்கணும். சரிங்க மேடம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெட்டியை வாங்குற வழியை பாருங்க. அதையும் மீறி நான் வாக்கு கொடுத்துட்டேன். 60-65 நாள்ல அந்த பீகார்காரங்களை வச்சு என்னால சமாளிக்க முடியும்னு யோசிச்சீங்கன்னா, வரவன்ல எவனா ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுக்காங்களேன், கண்டிப்பா சாவான். பீகார்ல போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டி இருக்கும். பாஷை தெரியாத ஊர்ல
தேவையில்லாம பலியாட ஆகாதீங்க. பார்த்து பண்ணுங்க சார். சரிங்க மேடம், நான் காலையில ஃபோன் பண்றேன் மேடம். வரேன் மேடம். ஆ. சரசு, இந்த நாய் திரும்ப வருவான்னு நினைக்கிற? ஏமா அப்படி கேக்குறீங்க? வரமாட்டாண்டி. கெட்டவங்கள நல்ல விதமா சமாளிக்கலாம், நல்லவனுங்கள கெட்ட விதமா சமாளிக்கலாம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கானுங்களே, அவனுங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் ரெண்டும் கெட்டான், அந்த ரகத்துல இருக்கான். இவன் நிச்சயம் வரமாட்டான். பாப்போம். சரி, நீ இந்த பெட்டி கொண்டு போய் உள்ள வை. என்ன பண்றா? போய் பாப்போம். ஒரு டம்ளர் தான் பால் இருக்கு, பரவாயில்ல. ஆமானு பால் காய்ச்சறியாமா? ஆமாமா. எனக்கு தலைய வலிக்குது, ஒரு டம்ளர் டீ கிடைக்குமாமா? இல்லம்மா, பால் ஒரு டம்ளர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாழ்னிக்கு கொடுக்கணும். உங்களுக்கு வேணா நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து டீ போட்டு கொடுக்கிறேன். சரிம்மா, சரி சரி குடு. அந்த அனாதை சிறுக்கிக்கு பால் காய்ச்சறியோ? வரண்டி, வர இரு. இருக்கட்டும். அழுக்கா இருக்கு. இருக்குடி உனக்கு. என்னம்மா திடீர்னு பேப்பர்லாம் படிக்கிறீங்க? சும்மா பொம்மை பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. சரி. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். போ. யாழ்னி குட்டி, இந்தாங்க பால் குடிங்க. வேண்டாம், விளையாட அப்படிலாம் சொல்லக்கூடாது. பால் குடிச்சதுக்கு அப்புறம் தான் விளையாடணும். இந்தா குடி. சரி, இத குடிச்சிட்டே இருப்பீங்களா? நான் கடைக்கு போயிட்டு வந்துருவேனா? சரியா?
அனுக்குனே பாப்பாக்கு பால் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேமா. உங்களுக்கு டீ போட பால் பாக்கெட் வாங்கிட்டு சரி, வந்து. சரி, போ 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 போ. போறியா? போ. என்னையா வீட்டை விட்டு வெளியில துரத்துவேன சொன்ன? உன் தத்து பணம் தூக்கிக்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் ஓட வைக்கிறேன்டா. போ போ. யாழினி யாழினி என்னாச்சு? யாழினி யாழினி என்னாச்சுமா? என்ன பண்ணுது? ஐயோ வயிறு வலிக்குதா? ஏன்? ஐயோ வயிறு வலிக்குதா? சரி வா. இருமா இருமா ஒன்னும் ஆகாது இருமா. அம்மா தோ டீ போட்டு கொண்டு வரேன். அனுக்குனே டீயை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொடுமா. சரிம்மா. சரிம்மா. அனு எங்க போனா இவ? அனு அனு என்னங்க? ஏய் வாடி இங்க. என்ன? சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம். சீக்கிரம் வான்றல்ல. என்னங்க? யாழினி நான் வயிறு வலின்னு துடிச்சிட்டு இருக்கா. போய் பாரு என்னன்னு பாரு. ஐயோ யாழினி. ஐயோ யாழினி. யாழினி என்னாச்சுமா? குட்டிமா என்னங்க? என்னாச்சு? என்னங்க? என்னாச்சு அனு? இது பாருங்க. என்னது இது? குட்டிமா யாழினி ஐயோ அனு என்னமாச்சு குழந்தையே? தெரியலம்மா. ஒரே வாந்தி பேதி. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். தேனக்கா இன்னும் வரலையா? ஐயோ நீங்க வரலையாமா? சரி வந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி சரி கொஞ்சம் சொல்லிடுங்க. சீக்கிரமா போங்க. பாத்து போங்க. சீக்கிரம் போ. போங்க. இப்ப தாண்டி ஆரம்பம். இனிமே இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி போடு, அப்படி போடு போடு போடு. டாடி மீட்டிங்ல இருக்கும்போது அமைதியா இருக்கணும். என்ன? உடுமலண்ணே தம்பி லக்ஷ்மி வந்துருவாங்கல்ல? வந்துகிட்டே இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. என்ன மிஸ்டர் ரிஷி, பொண்ணுக்கு இப்ப இருந்தே பிசினஸ் ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். இவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. வீட்டில் தனியா இருக்க பிடிக்காம என் கூட வந்துட்டா. பரவாயில்ல, அவளுக்கு சொல்லி கொடுக்கலாமே. என்னம்மா கத்துக்கிறியா? குட் கேர்ள். வந்தோன்னா வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு பொண்ணு ஏங்க இருக்கா, பொண்டாட்டி ஏங்க இல்லைன்னு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கான் பைத்தியக்கார. வாங்க லக்ஷ்மி உட்காருங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி பரவாயில்லம்மா, நானே இப்பதான் வந்தேன். ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சொல்றேன் சார். சார் நாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தெரியுமே, பட் இது எப்படி முடியும்? இன்னும் 69 நாள் தானே இருக்குது. சார் நாங்க 65 நாள்லயே முடிச்சிருவோம் சார். அதான் எப்படின்னு கேக்குறேன். 100 நாளைக்கு அவன் தலை தெறிக்க ஓடுறான். நீங்க 65 நாள்னு சொல்றீங்க. ஆமா சார், கமிட்மெண்ட் இருக்கு சார். இருக்கிறது 69 நாள். அதுக்குள்ள ஒர்க்கை முடிச்சு தரலனா ரிஷியோட மொத்த சொத்தும் போயிடும் சார். அதை எப்படியாவது காப்பாத்திடணும் தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதான் எப்படிங்கிறது என்னோட கேள்வி.
கடைசியில உனக்கு அவ அல்வா தாண்டா கொடுக்க போறா. பிரமிட கட்டின அடிமைங்களே கூட்டிட்டு வந்தாலும் 65 நாள்ல அதை முடிக்கவே முடியாது. கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தாண்டா இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா கண்டிப்பா ஒத்து வராது. வெரி குட் பிளான். நீங்க சொன்ன மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளான். நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் சார், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உங்க ஹெல்ப் தேவைப்படுது சார். சொல்லுங்கம்மா, நாங்க என்ன பண்ணணும்? சார், நீங்க ஒரு 50 கோடி அட்வான்ஸா கொடுக்க முடியுமா? வாட்? அட்வான்ஸா? அதுதான் கிடையாது, ஆரம்பத்திலே சொல்லிட்டேமேம்மா. நான் இல்லைன்னு சொல்லல சார். இதை நாங்க 100 நாள்ல பண்ணியிருந்தா நடுவுல உங்ககிட்ட இப்படி கேட்டிருக்க மாட்டோம். இருக்கிறது 69 நாளுங்கிறதுனால தான் கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அது கூட எங்களோட மிஸ்டேக் தான் சார், நாங்க அதை ஒத்துக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் எங்களை பண்ண விடாம நாங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், இன்னும் கூட அனுபவிச்சுட்டு இருக்கோம் சார். ஹே, மேட்ருக்கு வாடி, என்னதான் சொல்ல வர? 65 நாளுக்குள்ள முடிச்சிட்டா எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அப்படி முடியலனா எங்களுக்கும் கெட்டது, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கெட்டது சார். என்னம்மா சொல்றீங்க? சார், எங்களுக்கு எங்களோட சொத்து மட்டும்தான் சார் போகும். உங்களுக்கு நீங்க உலகம் பூரா சேர்த்து வச்சிருக்கிற உங்க ரெப்புடேஷன் போயிடும் சார். அது ஒண்ணு போனாலே போதுமே, எல்லாமே போயிடும். எப்படி மிரட்டுறா இவ? மிரட்டுன்னு நினைக்காதீங்க சார், நான் ரியாலிட்டியை தான் சொல்றேன். 65 நாள்ல வேலையை முடிக்க நாங்க டபுள் ட்ரிபிள் பேமெண்ட் கொடுக்குறோம் சார். 2-3 யூனிட்ஸ் வச்சு பண்றோம். ஆன் ஸ்பாட் பேமெண்ட்ல வேலை ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்ல சார். பட் எங்ககிட்ட இப்ப அந்த அளவுக்கு கேஷ் இல்ல, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறோம்.